பிரச்சனைகள் வருது இல்லை, எதிர்க்கிறாங்கல்ல, கண்டிப்பா. அப்போ நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோம். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கும். ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும். நீங்கள் தான் எதிரி, நீங்கள் தான் போட்டி, நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அப்போ உங்கள் உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். கம்பீட் வித் யுவர் செல்ஃப், ஒன்லி தட் வில் மேக் யூ பெட்டர். பி யுவர் ஓன் காம்படிஷன். உதவி செய்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறத நம்ம திருப்பி செஞ்சாலே போதும். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் நாம ஒன்று செய்யணும். 2 things will define you ன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing. Your attitude when you have everything. சில பேர், நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்ம எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. Kill them with your success, bury them with your smile. 2 things will define you ன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing. Your attitude when you have everything. நெகட்டிவிட்டிஸ் அது எல்லோரும் சுற்றி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்குங்க. உன்னால் இது முடியாது, உன்னால் அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான், உங்களுக்குள்ளே ஒருத்தி இருப்பா. அவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், அதை மட்டுமே கேளுங்க. ஒரு படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம், 6 கைதிகளை திருத்திட்டீங்கன்னா இந்தியாவே திருந்திருமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இந்தியா மேப் எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட முகத்தை வரைஞ்சி அதை தாறு மாதிரி கிழிச்சு கீழே போட்டுட்டு சொல்லுவார், அதில் அந்த இந்தியா மேப்பை ஒன்றா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க, ஒன்றா சேர்க்கறதுக்கு அவங்களால முடியாது. உடனே சொல்லுவார், அந்த மனுஷனோட முகத்தை ஒன்றா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது 2 கண்ணு, இது காது, மூக்கு அப்படின்ட்டு ஒன்றா சேர்த்துருவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்பாரு. இந்தியா மேப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனுஷ முகத்தை சரி பண்ணால் இந்தியா மேப்பே சரியாயிடுது, ஒவ்வொரு மனுஷனையும் சரி பண்ணால் ஏன் இந்தியாவே சரியாகக்கூடாது? Success is never ending. Failure is never final. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. Don't lose your identity at any cost. Say no to temporary pleasures. Success is never ending. Failure is never final. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். நம்பிக்கைய ஓம் மேல வை, ஜெயிக்கலாம். சாவு நினைச்சா வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும். ஜெயிக்கணும். பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்களோட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. வெற்றி தோல்வி வந்து போகும். முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையவே ஜெயிக்கும். நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கலாம்.